நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மாவே சொல்லக்கூடாதுங்க. நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5% நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. உங்க போர்ட்ஃபோலியோ ஏறுனுச்சா, ஏறலையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ கீழ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முக்கியமான தகவல் இருக்குங்க. நான் நண்பர்கள் கேட்ட ஒரு 5 ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் நெறைய முக்கியமான கம்பெனியோட நியூஸ்லாம் இருக்கு. வீடியோ கன்டினியூவா பாருங்க. நம்ம வீடியோ வந்து கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா புரியுங்க எல்லா கன்டென்ட்டும். அதனால வீடியோ வந்து விட்டு, விட்டு பார்க்காம கன்டினியூவா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஸ்மால் கேப்ப பார்க்கலாம். எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இன்னைக்கு இண்டெக்ஸு. நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. அங்க பாருங்க நல்ல ஒரு புல்லிஷ் கிரீன் கேண்டிலு. அதே மாரிக்க மிட் கேப்பும் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் தான். நிஃப்டி மிட் கேப்பும். பார்ப்போம். அப்படியே கன்டினியூவா மேல ஏறுனுச்சுன்னா நமக்கு நல்லா இருக்குங்க. போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி டிஃபென்ஸ்ல வந்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இன்னைக்கு ஏறிருச்சுங்க எல்லாமே. ஒரு நண்பரோட கேட்டிருந்தார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு நெனைக்கிறேனே. டிஃபென்ஸ் இண்டெக்ஸோட ஒரு முக்கியமான சப்போர்ட்ல வந்திருக்குன்னு சொல்லி டெலிகிராம் குரூப்ல. இங்க பாருங்க, அங்கே வந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்ட எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல வந்த சப்போர்ட்ல இங்க மறுபடியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அடுத்தது நிஃப்டி ஆட்டோவும் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க இன்னைக்கு. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஆட்டோ ஸ்டாக் எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இங்க பாருங்க நல்ல ஒரு அருமையான புல்லிஷ் மொமெண்டம். ரிலையன்ஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எனர்ஜி செக்டாரு, அதுக்கப்புறம் ஃபார்மா, எஃப்எம்சிஜி இது எல்லாமே முக்கியமான சப்போர்ட்டு நிஃப்டி மேல ஏறதுக்கு. இன்னைக்கு நிஃப்டியுடைய டாப் லூசர், டாப் கெய்னர பார்த்துடலாம். டாப் லூசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, HCL டெக்னாலஜி இன்னைக்கு ஐடி வந்து சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா சொல்லலாம். இன்னைக்கு HCL 2% மேல டவுன் இருந்தது. ஹிண்டால்கோ, அதுக்கப்புறம் JSW, கோடாக் மஹிந்திரா பேங்க் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டவுனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி டாப் கெய்னர்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜப்பான் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் நல்ல அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. மேக்ஸ் ஹெல்த்கேர், பிஎல் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பார்த்துருக்கேன். பார்ப்போம். கொஞ்சம் இன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு 3% மேல பார்க்கலாம் என்ன பண்றேன் ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் பிவி, அதுக்கப்புறம் பவர் கிரிட். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு தாங்க லிஸ்ட்ல வந்திருக்கு டாப் கெய்னர்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. பவர் கிரிட் நம்ம லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான தகவல் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, சுராஜ் எஸ்டேட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லேண்ட வந்து மும்பைல வாங்குறாங்க. இந்த கம்பெனிக்கு வந்து இது ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலு. இந்த ஸ்டாக் என்கிட்ட கிடையாது. ஆனா பார்த்தேன் ஒரு மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் மாரி இருக்கு. ஃபண்டமென்டலா ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. நீங்க ஓன் அனலைசிஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் டாடா கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, வாங்குறாங்க. 100% கம்பெனிய ஃபுல்லாவே வாங்குறாங்க. இது ஒரு குட் நியூஸ் டாடா கெமிக்கலுக்கு. ஆனா டாடா கெமிக்கல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. இன்னைக்கு இந்த நியூஸ் வந்தனால கொஞ்சம் கிரீன் கேண்டில் ஆயிருக்கு. இங்க பார்த்தா தெரியும். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் ஸ்டாக் லாங் டர்மா. ஆமா. கெமிக்கல் செக்டாரே ரொம்ப அவுட் ஆஃப் இதுல தான் இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் சிப்லாவும், பைசர் அந்த 2 கம்பெனியும் வந்து பார்ட்னர் பண்ணி ஒரு ஒரு 4 பிராண்ட் மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியால வந்து இது பண்றாங்க. சேல்ஸ் பண்றாங்க. இது ஒரு குட் நியூஸ் இந்த பார்மா கம்பெனிக்கு 2க்குமே. அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சமான ஸ்டாக்குன்னு சொல்லலாம். நெறைய பேர் கேட்பீங்க அடிக்கடி வாரி எனர்ஜி. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நியூ சப்சிடரி வந்து ஹைட்ரோ ப்ளூம் எனர்ஜில வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5% நல்லாவே ட்ரேட் ஆயிருக்கு. கெயின்ல இருக்கு இன்னைக்கு ஸ்டாக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலையோட நம்ம இது பார்த்துருந்தோங்க. இந்த கம்பெனியுடைய சப்சிடரிக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாக் அடிக்கடி நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கு இப்ப. நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்கோட JSW குரூப்ல. என்கிட்ட கிடையாது. வாங்கணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். எல்லா ஸ்டாக்கையும் வாங்கி போட்டு நம்ம ஆவரேஜ் பண்ண முடியாதனால தான் பார்த்துட்டு இருக்கேன். ரிவர்ஸ் ஆகி தெரியுது ஒரு சப்போர்ட்ல. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1212 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரயில் லாஜிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அருமையான செய்தி இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 மில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டி ஸ்டீல் ஹோல்டிங் வந்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க டாடா ஸ்டீலு. டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 1/2%க்கு மேல ஏறியிருக்கு. ஆமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் மெடிக்கல். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, KMS சொல்லுவாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6.94 ஸ்டேக் வந்து சர்விஜினா ஹெல்த் கேர்ல வந்து வாங்கியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல உள்ள கம்பெனி தான். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான செய்தி. ஏன்னா கம்பெனி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவா அமையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சோமா டெக்ஸ்டைல் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 281 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. யாராச்சும் இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராச்சும் வச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கம்பெனி வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. புதுசா இப்ப தான் நான் கேள்விப்படுறேன். சோமா.
டெக்ஸ்டைலு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆமா. அப்பர் சர்க்யூட் தாங்க பாருங்க கன்டின்யூ அப்பர் சர்க்யூட் கொஞ்சம் டேஞ்சரான கம்பெனி தான் அந்த கம்பெனிலாம். கொஞ்சம் பார்த்து தான் யாரா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க. கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்கங்க. அப்பர் சர்க்யூட் இந்த மாரிக்க லோவர் சர்க்யூட் ஸ்டாக்லாம் நம்ம வாங்கி ஆசைப்பட்டு வாங்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், எங்கே போய் எங்கே விப்போம்னு நமக்கு தெரியாதுங்க பாருங்க. பையர்ஸ் இல்ல, செல்லர்ஸ் இல்ல. பையர்ஸ் கன்டின்யூவா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க செல்லர்ஸ். அப்புறம் பையர்ஸ் கன்டின்யூவா வந்துகிட்டே இருக்காங்க. இந்த மாரிக்க ஸ்டாக்லலாம் போய் மாட்டிறாதீங்க. கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற காசு. அதனால தான் சொல்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேப்டெக் ஒரு டெக்னாலஜி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 330 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது புதுசா வந்து ஐபிஓ கம்பெனிங்க. இப்ப சைட்வேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நண்பரோட கேட்டிருந்தாரு இந்த கம்பெனிய பத்தி. ஒரு புதுசா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனிக்கு. அடுத்தது வந்து நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொண்ணா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு வாட்ச் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம். இந்திரபிரசாத் மெடிக்கல் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு என்னங்க நிலைமையில இருக்குன்ட்டு. அது அந்த ஏரியால தாங்க இருக்கு. சைட்வே மாரி கொஞ்சம் ஏறுனுச்சு, மறுபடியும் கீழ வந்துருச்சு. ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ண டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் கீழ வந்துச்சு. இன்னைக்கு மார்க்கெட் புல்லிஷ் மோட்ல இருக்கனால இந்த ஸ்டாக்கும் ஓரளவுக்கு 2% மேல ஏறி இருக்குங்க. ஸ்கை கோல்டு அதுக்கப்புறம் நான் நண்பர் கேட்டது ஒரு ஆளு. ஸ்கை கோல்டு நல்ல கம்பெனி தாங்க. லாஸ்ட் குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு நல்ல ஒரு அப் மொமெண்டம் போயிட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மார்க்கெட்டே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஆனா இது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அப்புறம் நெறைய நண்பர்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல்ங்க. என்எஸ்டிஎல் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. அங்கே தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்த்துக்கங்க. இங்க பாருங்க. இந்த லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி 3 டைம் டச் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில்ல பார்த்துக்கங்க. ஆமா. என்எஸ்டிஎல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஏரியால தான் இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கன்ஸ் ஃபார்மா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்க. சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் மார்க்கன்ஸ் ஃபார்மாவும். என்ன பேட்டர்ன் இங்க பாருங்க. என்னென்னமோ போயிட்டு எங்கேயோ வந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஏதாச்சும் ஒரு சைடு வேல ஒண்ணும் இங்க பாருங்க. கீழ பிரேக் பண்ணி வந்துட்டு இருக்கு. பார்ப்போம். அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணா மேல போகும். ஃபார்மா செக்டாரே கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு. ஆமா, இன்னைக்கு வந்து அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. "என்னங்க இன்னைக்கு வாய்ப்பு போயிருச்சா?" அப்படின்னு கேட்டிருந்தாரு. என்னங்க பண்றது? முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் வந்தது அந்த ஸ்டாக்கு. நான் கூட கீழ வந்துச்சுன்னா, கொஞ்சம் கூட வாங்கலாம்ன்னு பார்த்தேன். இன்னைக்கு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. இன்னைக்கு குரோவ்ல இங்க பாருங்க 12%க்கு மேல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. ஆமா. வெயிட் பண்ணுங்க வரும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்டர் ஆகலாம். அவசரப்படாம இருக்கிறது நல்லது என்ன பொறுத்தளவுல. அதுக்கப்புறம் நம்ம வீடியோல அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் எல்லாம் ஆர்டர் கிடைக்கும்ல, அந்த ஸ்டாக்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸுங்க. என்பிசிசிலாம் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு அருமையான கிரீன் கேண்டில் தான் ஏறியிருக்கு. என்பிசிசி, அதுக்கப்புறம் மோஸ்ஷிப்பு அந்த ஸ்டாக்கும் ஓரளவுக்கு நம்ம நேத்தோட பார்த்துருந்தோம். கோல்டன் 10 ஸ்டாக்ல. அதுவும் இன்னைக்கு நான் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் அந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிரீன்ல தான். அதாவது மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. அதுக்கப்புறம் கோல்டு, சில்வர் நம்ம பார்க்கலாம். கோல்டு, சில்வர் வந்து இன்னைக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் தெரியல. பார்ப்போம் அதையும். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் போயிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்ல தான் இன்னைக்கு கிரீன் கேண்டில் வச்சிருக்காங்க சில்வரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு. இனிமே அது 2ம் மேல ஏறுமான்னு தெரியல. பார்ப்போம். நமக்கான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா நம்ம என்டர் ஆகணும். அவசரப்படக்கூடாது. கோல்டு ஒரு சைடு தான், லாங் சைடு தான் போயிட்டுருக்கு. ஆமா, பார்த்தாவே தெரியும். இன்னைக்கு டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு என்னமோ அதிசயமா ஏறியிருக்குங்க இன்னைக்கு. என்னன்னு தெரியல. ஆமா, இன்னைக்கு டாப் கைனல்ல வந்திருக்கு. நமக்கு தெரியும், பார்த்துருக்கோம் நம்ம. டாடா மோட்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு ஏறியிருக்கு. இங்க பார்த்தா தெரியும். ஆமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு செய்தி வந்துச்சுன்னா ரைட்டு 2024 நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னா நமக்கு நல்லது. ஆமா, பொறுமையா தான் நம்ம அனலைஸ் பண்ணி தான் வாங்கணுங்க. ஏன்னா நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால் ஆகிட்டே இருக்கு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ரிட்டர்ன் குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இறங்குன ஸ்டாக்க நம்ம போய் அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. நல்ல ஒரு பிசினஸ் இருக்கா? நல்லா ட்ரெண்டிங் ஆகுதா அந்த ஸ்டாக்கு? செக்டார் வந்து நல்லா ட்ரெண்டிங்ல இருக்கா? நல்ல ஒரு பிசினஸ்ல இருக்கான்னு பார்த்து வாங்கணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்குனோம்னா, அது நமக்கு தான் ஆபத்து. அதனால ரொம்ப கவனமா ஒரு செலக்ஷன் பண்ற ஸ்டாக்க வந்து ரொம்ப கவனமா செலக்ஷன் பண்ணுங்க. செக்டார நல்ல கவனமா செலக்ஷன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நிலைச்சு நிக்க முடியும். அதனால தான் சொல்ல வரேன். வாவ்! சர்ப்ரைஸா இருக்குங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து 5 பண்ணியிருக்காங்க. 3 நாளாவே. ஒரு 3000 கோடிக்கு மேல பை பண்ணியிருக்காங்க கன்டினியூவா. சூப்பரான ஒரு இதுங்க. அருமையான ஒரு இது. மார்க்கெட் அதனால தான் மேல போயிட்டே இருக்கு. கன்டினியூவா இந்த மாசம் ஃபுல்லா பை பண்ணாங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோவும் மேல போயிட்டே இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எண்ட் ஆஃப் த மந்த்ல என்ன பண்றாங்கன்னு. எஃப்ஐ பை பண்ணா மார்க்கெட் எப்பவுமே வந்து மேல போயிட்டே தாங்க இருக்கும். செல் பண்ணாம இருந்தாவே போதும். நம்ம டிஐ பை பண்ணி கொஞ்சம் மார்க்கெட்ட மேல ஏத்திருவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோல நண்பர்கள் கேட்ட முக்கியமான தகவல், அப்புறம் நெறைய கம்பெனியோட முக்கியமான தகவல்லாம் நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க.
அப்புறம் இந்த வீடியோ பத்தி கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பேசினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.